குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். முதல்வர் விஜய் வரும் 10ஆம் தேதி கரூர் செல்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் இறந்த 41 பேரின் குடும்பத்தினரை சந்திக்கிறார். அப்போது கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணையை முதல்வர் வழங்க இருப்பதாக தெரிகிறது. இதற்கு எதிராக திமுக சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டது. நீதிபதி விஸ்வநாதன் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. திமுக வக்கீல் வாதிடும் போது கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமனங்கள் வழங்குவது வழக்கின் சாட்சிகளை பாதிக்கக்கூடும். கரூர் சம்பவம் பற்றி அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பொதுவெளியில் தெரிவிக்கும் கருத்துகள் வழக்கின் போக்கை மாற்றுவதாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என்று கோரப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி விஸ்வநாதன், முதல்வரின் பயணத்தை சுப்ரீம் கோர்ட் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அல்லது அவர்களின் பேச்சு சுதந்திரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அரசியல் ரீதியான கருத்துகளில் கோர்ட் எவ்வாறு தலையிட முடியும் என்று கேட்டார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு கருணை அடிப்படையில் பணி வழங்குவது வழக்கை எந்த வகையில் பாதிக்கும்? முதல்வர் விஜயை குற்றம் சாட்டப்பட்டவர் என்று கூறுகிறீர்கள். ஆனால் எஃப்ஐஆரில் விஜய் பெயர் குறிப்பிடப்படவில்லை. உங்கள் வாதம் தவறானது என்று நீதிபதி சுட்டிக்காட்டினார். அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் திமுகவுக்கு எதிராக கருத்து தெரிவித்தால் பதிலுக்கு நீங்களும் கருத்து தெரிவியுங்கள். ஆனால் அதை ஒரு வழக்காக தொடுத்து சுப்ரீம் கோர்ட்டை அரசியல் மேடையாக மாற்றாதீர்கள் என்று நீதிபதி கண்டித்தார். இந்த மனுவை விசாரிக்க விரும்பவில்லை, தள்ளுபடி செய்ய விரும்புகிறோம் என கூறிய நீதிபதி, நாங்கள் தள்ளுபடி செய்யட்டுமா அல்லது நீங்களே மனுவை திரும்ப பெற்றுக் கொள்கிறீர்களா என்று நீதிபதி கேட்டார். இதையடுத்து மனுவை திமுக திரும்ப பெற்றுக் கொண்டது.